நல்லா இருக்கே. சுகி சிவத்துக்கு நீங்கள் ஒரு கெட்டப்பை போட்டால் உங்களுக்கு ஒரு கெட்டப் போட ஒரு ஆள் வருவாங்கள்ல, அது கூட தெரியாமல் இருக்கீங்களேப்பா. நாங்கள் என்ன கமெண்ட் பண்ணுற ஆளுங்களா? நாங்களும் உங்களை மாதிரி தானே. சரி, இப்போ எதுக்கு சுகி சிவம் அவர்கள் பழனி கோயிலை பற்றி அவர் பேசினார்னு உங்களுக்கு தெரியும்ல? பிற மதத்தவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டு வச்சாங்களா, அதுக்காக தான் அவர் பேச ஆரம்பித்தார். சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் பிடிச்ச அந்த கருத்தை எடுத்துக்கலாம். அவர் காலங்காலமாக நீங்கள்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கார். சரிங்களா? நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா மனுஷனும் 100% கரெக்டாக தான் பேசுவோம்னு சொல்ல முடியாது. அவனோட நல்வினைகள் என்ன, தீவினைகள் என்ன, அதை பொறுத்து அவங்கள நமக்கு தேவையானவங்களா இல்லை வேண்டாதவங்களான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். உங்கள் வயசுக்கு இந்த மனிதரை நீங்கள் கேலி பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன சாதனை பண்ணி வச்சுருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அதனால ஒருத்தர் உட்காந்து ட்ரோல் பண்ணலான்னு கிளம்புறீங்க. அதுவும் இந்த மாதிரி கேட்டப்பில் எப்போ அது இயல்பில் போகர் செய்த சிலைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ போகர் தான் சொல்லணும் அது என்ன சிலை அப்படின்ட்டு. அதாவது அவர் நவபாசனத்தை வச்சு மக்களுக்கு வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அது ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால உயிர் எடுத்துருச்சு. நிறைய பேரோட உயிர் போகவும் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அதில் ஒரு சிலையை செய்கிறார். அதில் ஒரு சிலையை செஞ்சு அதில் சந்தனத்தை பூசி அந்த சந்தனத்தை சின்ன அளவில் வர்ற அந்த நோயாளிகளுக்கு அவர் கொடுத்து குணப்படுத்துகிறார். சரிங்களா? அந்த சிலை நோய் தீர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சிலை. நீங்கள் போய் மறுபடியும் பாருங்கள், கூகுளில் போட்டிருக்காங்க. அறுபடை வீட்டில் ஒரு வீடு, அதாவது 3வது வீடு பழனிமலை அடிவாரத்தில் இருக்கிற முருகன் கோயில் தான். பழனிமலை அடிவாரத்தில் இருக்கிற முருகன் கோயில் தான் அறுபடை வீட்டில் 3வது வீடு, ஒரு வீடு. சரிங்களா? மேலே இருக்கிற முருகன் கோயில் கிடையாது. அது முருகனா இல்லையா அப்படின்றத போகர் தான் சொல்ல முடியும். சுகி சிவம் கூட சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிலையை உருவாக்குன போகர் தான் சொல்ல முடியும். அதனால் இந்த மாதிரி திமிர்த்தனமாக கொழுப்புத்தனமாக இன்னொருத்தவங்கள, அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ நாளாக அவர் எவ்வளோ குடும்பங்களுக்கு வழிகாட்டியிருப்பார், எவ்வளோ விஷயங்கள் அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் நம்ம யார் பேச்சையும் நம்ம வீட்டில் பெரியவங்க சொன்னால் கூட கேட்க மாட்டோம். இந்த மாதிரி மனிதர்கள் உட்காந்து ஒரு இடத்துல சொற்பொழிவோ பட்டிமன்றமோ உரையாற்றும் போது அதில் இருக்கிற நல்ல விஷயங்களும் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரியான மனிதர்களை நீங்கள் குறை சொல்லணும்னா சரியான விஷயங்களை எடுக்கணும். உங்களோட தகுதிகளை வளர்த்துக்கணும். உங்ககிட்ட ஒரு தகுதியுமே இல்லாமல் வாய் இருக்குது, ஒரு மைக்கை ஒன்று கொண்டு வந்துட்டேன், ஜனம் மைக்கை பார்த்தாலே நம்ம வீடியோவை பார்த்துருவாங்க அப்படின்ட்டு நிற்கப்படாது. சரியா? அஜெண்டாவோட தெரியக்கூடிய அந்த வினோத உயிர் வேற யாரும் இல்லை, அவர் தான். பழனி கோயில்ல கொடிமரம் இல்லை, பழனி கோயில்ல ஆகவுமே இல்லை.